முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தீனை மறைத்தவர்கள். அவர்களுடைய தாய்க்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. முஸ்அப் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. ஏழைகளோடு அடிமைகளோடு முஸ்அப் அர்க்கமுடைய வீட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார் என்று. மிகச்சிறந்த பாசமுடைய அவர்களுடைய தாய், அவர்கள் மீது அன்பும் கருணையும் கொண்ட அவர்களுடைய தாய் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு ஆத்திரமடைகிறார்கள். முஸ்அபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள். முஸ்அப், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறு, இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு, எல்லா செல்வத்தையும் துறந்து விடு, உன்னுடைய ஆடையை துறந்து விடு, உணவை துறந்து விடு, எப்படி வெளியேறுகிறாயோ அப்படி வெளியேறிக்கொள் என்று அவருடைய தாய் எச்சரிக்கை செய்கிறார்கள். தாயின் மீது கொண்ட கருணையின் அன்பின் காரணமாக முஸ்அப் காத்திருக்கிறார். அவருடைய தாய் மனது மாறியதாக தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய நாட்டை நோக்கி சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கொடுக்கும் போது அந்த குழுவில் முஸ்அப் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஒரு வதந்தி கிளம்புகிறது, மக்காவில் உள்ள எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அபிசீனிய நாட்டிலிருந்து மறுபடியும் அந்த சஹாபாக்கள் திரும்பி வரும்போது முஸ்அப் வருகிறார். நேராக முதலாக அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க செல்கிறார். பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார். தாய் கேட்டார்கள், உன்னை பெற்று வளர்த்தெடுத்த நான் இங்கே இருக்கும் போது நீ முஹம்மதை முதலாவதாக சந்திக்க செல்கிறாயே, இது நியாயமா என்று, இதுதான் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பா என்று. முஸ்அப் சொன்னார்கள், என் தாயே, கருவறையுடைய இருளிலிருந்து நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள். ஆனால் முஹம்மது ரசூலோ என்னை இருளடைந்த என்னுடைய வாழ்விலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, பாசத்தை உம்மீது நான் வைப்பதை விட அதிகமாகத்தான் அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று ஒரு பதிலை வெளிப்படுத்தினார்கள். தாய் ஆத்திரம் கொண்டார்கள். முஸ்அப் சொன்னார்கள், தாயே, இதற்கு மேல் உமக்கும் எனக்கும் இந்த அல்லாஹ்வுடைய தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம். இதை ஏற்றுக்கொள்வதால் செல்வத்தை எடுத்துக்கொள்வீர்களா? எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வசதியான வாழ்வை பறித்துக் கொள்வீர்களா? பறித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று தன்னுடைய வீட்டை புறக்கணித்து முஸ்அப் சொல்கிறார்கள்.